ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் கோட் வாத்தி. நம்ம லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்துருந்தோம்னா, ஐபி அட்ரஸ்னால் என்ன, அதோட டைப் என்னென்ன, அது எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு, இதை பற்றி லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தோம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஐபி அட்ரஸ் யார் கொடுக்குறா, அது எப்படிலாம் கொடுக்குறாங்க, ஐபி அட்ரஸ் எப்படி அலோகேட் பண்ணுறாங்க, டிஹெச்சிபினா என்ன, அதோட ஒர்க்கிங் ஃப்ளோ என்ன, டிஎன்எஸ்னா என்ன, அதோட ஒர்க்கிங் ஃப்ளோனா என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, டிஹெச்சிபினா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டிஹெச்சிபி அப்படின்னா டைனமிக் ஹோஸ்ட் கன்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். இதுதான் ஒரு எக்ஸ்பென்ஷன். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தோம்னா ஐபி அட்ரஸ்னால் என்ன, அதோட யூசேஜ் என்னென்னு. ஸோ இப்போ நான் அந்த ஐபி அட்ரஸ்லாம் எப்படி அசைன் பண்ணணும் அப்படின்னா, அந்த டிஹெச்சிபி சர்வர் தான் முடிவு பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கீழே ஒரு லட்சம் கம்ப்யூட்டர், நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன். அந்த கம்பெனியில் 1,00,000 கம்ப்யூட்டர் வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த 1,00,000 கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸ் வேணும். இந்த ஐபி அட்ரஸ் எல்லாமே இந்த டிஹெச்சிபி சர்வர் தான் அசைன் பண்ணுவான். இவர் சர்வர் தான் ஒவ்வொரு கம்பெனி, ஒவ்வொரு டொமைனுமே ஒரு டிஹெச்சிபி சர்வர் வச்சிருப்பாங்க. அந்த டிஹெச்சிபி சர்வர் மூலியமாக தான் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுவாங்க. இந்த ஐபி அட்ரஸ் அசைன் கம்ப்யூட்டருக்கும் டிஹெச்சிபி சர்வருக்கும் எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது, இந்த ஐபி அட்ரஸ் அலோகேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, இது மொத்தம் 3 மெத்தடில் பண்ணுவாங்க. அது என்னென்னா, ஸ்டாட்டிக், டைனமிக், ஆட்டோமேட்டிக் அலோகேஷன். மொத்தம் 3 அலோகேஷனில் தான் டிஹெச்சிபி சர்வர் வந்து கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ஸ்டாட்டிக் அலோகேஷன் அப்படின்னா இது ஒரு ஸ்மால் ஸ்கேல் தான். ஸ்மால் ஸ்கேல்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் எனக்கு கீழே ஒரு 10 கம்ப்யூட்டர் வச்சிருக்கேன். 10 கம்ப்யூட்டர் மட்டும்தான். ஸோ நான் ஐஎஸ்பியிலேருந்து, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து ஒரு 10 ஐபி அட்ரஸ் வந்து நான் காசு கொடுத்து வாங்கி வச்சுப்பேன். இந்த 10 ஐபி அட்ரஸ் வந்து நான் ஸ்டாட்டிக்காக ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டருக்கு நான் ஐபி அட்ரஸ்னால் 4 டிஜிட்டில் இருக்கணும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். 4 டிஜிட்டில் அந்த ஒரு 10 நம்பர் வாங்கி வச்சுருப்பேன். ஃபஸ்ட் வீடியோக்கு இந்த நம்பர், செகண்ட் கம்ப்யூட்டருக்கு இந்த நம்பர், தேர்ட் கம்ப்யூட்டருக்கு இந்த நம்பர், 10 கம்ப்யூட்டருக்கு 10 ஐபி அட்ரஸை ஸ்டாட்டிக்காக நானாகவே மேனுவலாக வந்து அசைன் பண்ணி விட்டுருவேன். இதுதான் ஸ்டாட்டிக் அலோகேஷன். டைனமிக் அலோகேஷன் அப்படின்னா கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கீழே ஒரு 100 ஐபி அட்ரஸ் வச்சிருக்கேன். அப்போ நான் 100 கம்ப்யூட்டர் ரன் பண்ணிட்டு இருக்கேன். 100 கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸ் வேணும். அப்போ நான் ஐஎஸ்பியில் 100 ஐபி அட்ரஸ் வாங்கி வச்சுருப்பேன். ஸோ 100 கம்ப்யூட்டருக்கும் ஆட் பண்ண ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டு இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், 10 கம்ப்யூட்டருக்கு 11 கம்ப்யூட்டர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, அவனுக்கு 11 ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிடுவேன். 12வது ஒருத்தன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா 12வது ஐபி அட்ரஸை ஆட் பண்ணி விட்டுருவேன். 13வது ஆட் பண்ணுறேன் அப்படின்னா 13வது ஐபி அட்ரஸ் எனக்கு அசைன் பண்ணி விடுவேன். இதுதான் டைனமிக் அலோகேஷன். அண்டு ஆட்டோமேட்டிக் அலோகேஷன். ஆட்டோமேட்டிக் அலோகேஷன் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ரொம்ப பெரிய லார்ஜ் ஸ்கேலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டானது கூட. இது எப்படின்னா, ஒரு 1 லேக் கம்ப்யூட்டர் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 1 லேக் ஐபி அட்ரஸ் நான் வாங்கி வச்சுருந்துருப்பேன். ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா, ஸ்டோர் பண்ணி வைப்பான் மெமரியை வேறு. ஏன்னா இப்போ நான் ஒரு 10 கம்ப்யூட்டர் வாங்கிட்டேன். 10 கம்ப்யூட்டர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 10 கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நான் 5வது கம்ப்யூட்டர் வந்து எனக்கு வேணாம், பிடிக்கல, ரிமூவ் பண்ணிட்டேன் கம்ப்யூட்டர் அப்படின்னா, அந்த 5வது பிளேஸில் இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸ் ஃப்ரீ ஆயிரும். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் அலோகேஷனில் அந்த 5th பிளேஸ் இருக்க ஐபி அட்ரஸ் வந்து மெமரி பண்ணி வச்சுப்பான். இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு. இப்போ நான் 11வது கம்ப்யூட்டர் ஒன்று ஆட் பண்ணேன் அப்படின்னா, அவனுக்கு 5th பிளேஸில் இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸ் தான் அசைன் பண்ணுவான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஐபி வேஸ்ட் ஆகிடக்கூடாது. இந்த மெமரி வந்து ஆட்டோமேட்டிக் அலோகேஷன் நடக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டானது கூட. ஓகே, இது கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்? ஸ்டாட்டிக்காக கொடுத்தோம், மேனுவலாக கொடுத்தோம், டைனமிக்காக கொடுத்தோம். ஓகே, இது எப்படி கொடுக்குறான்? இது டிஎஸ் சர்வர் வந்து எப்படி கம்ப்யூட்டர் ரீச் பண்ணுறான், அது எப்படி அலோகேட் பண்ணுறான் அப்படின்னா, டோரா ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. டோராங்கிறதுனா டிஸ்கவர், ஆஃபர், ரெக்வெஸ்ட், அக்னாலஜ்மெண்ட். இந்த 4 ப்ராசஸில் தான் டிஹெச்சிபி வந்து கம்ப்யூட்டருக்கும் கம்யூனிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து டிஸ்கவர் அப்படின்னா என்னென்னா, நான் ஒரு கம்ப்யூட்டர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, என் டொமைனில் அது ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா, கம்ப்யூட்டர் வந்தோடனே டொமைன் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா, கம்ப்யூட்டர் அந்த டொமைனில் கூட டிஹெச்பி சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். டொமைன் ஆட் பண்ண அடுத்த செகண்டே டொமைனில் கீழே கூட டிஹெச்பி சர்வர் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி டிஸ்கவர் பண்ண ஆரம்பிச்சிடும் கம்ப்யூட்டர். ஒன்ஸ் கம்ப்யூட்டருக்கு வந்து டிஹெச்சிபி சர்வரை ரீச் பண்ணிட்டான் அப்படின்னா 100% ரீச் பண்ணிடுவான். ஏன்னா டொமைன் கீழே 1 or 2 டிஹெச்சிபி சர்வர் தான் இருக்கும். ஒன்ஸ் கம்ப்யூட்டர் ரீச் பண்ண அடுத்த செகண்ட் டிஹெச்சிபி சர்வரை ரீச் பண்ணிடுவான். டிஹெச்சிபி சர்வர் ரீச் பண்ணி தான் டிஸ்கவர் ப்ராசஸ் நடக்கும். டிஹெச்சிபி சர்வர் ரீச் பண்ணதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்து டிஹெச்சிபி சர்வர் தெரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் வந்து நமக்கு டொமைனுக்கு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ டிஹெச்சிபி சர்வர் வந்து சர்ச் பண்ணுவாங்க எந்த ஐபி அட்ரஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு. ஐபி அட்ரஸ் கிடச்சிரும். இவன் வந்து டிஹெச்சிபி சர்வர் வந்து இப்போ கம்ப்யூட்டருக்கு ஆஃபர் பண்ணுவான். இந்த ஆஃபருக்கு வந்து டிஹெச்சிபி சர்வர் வந்து கம்ப்யூட்டருக்கு ஆஃபர் பண்ணுறான். இந்த ஐபி அட்ரஸில், இந்த சப்நெட் மாஸ்கில், இந்த டிஃபால்ட் கேட்வேல இந்த டிஎன்எஸ் சர்வர் வந்து ஃப்ரீயாக இருக்குது, உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் மெசேஜ் அனுப்புவான். இந்த இமேஜில் பார்த்தா தெரியும். கிளைண்ட்டுங்க வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் சர்வர்லேருந்து ஒரு ஆஃபர் மெசேஜ் வந்து கம்ப்யூட்டருக்கு போகுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டருக்கு ரீச் பண்ணிடுவான் ஒரு ஆஃபர் மெசேஜை. கம்ப்யூட்டர் படித்து பார்ப்பான், இந்த ஐபி அட்ரஸில், டிஃபால்ட் கேட்வேல, டிஎன்எஸ் சர்வரில் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. என் கம்ப்யூட்டர் ஓகே, அப்படி எனக்கு இந்த இதுக்கு அசைன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வெஸ்ட் மெசேஜை டிஎஃப் சர்வருக்கு கம்ப்யூட்டர் அனுப்புவான். இந்த இமேஜை பார்த்தா தெரியும். கம்ப்யூட்டர் மெசேஜ் வந்து டிஎஸ் சர்வருக்கு ஒரு மெசேஜ், ரெக்வெஸ்ட் மெசேஜ் அனுப்புவான்.
ரிக்வெஸ்ட் மெசேஜ் வாங்கி படிச்சுட்டு டிஹெச்சிபி சர்வர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஓகே இந்த கம்ப்யூட்டருக்கு இந்த ஐபி அட்ரஸ் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவன் மெமரி ஸ்டோர் பண்ணிட்டு அவனுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருவான். ஓகே இந்த ஐபி அட்ரஸ் ஒர்க் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அக்னாலஜ் கொடுத்துருவான். இதுதான் டோரா ப்ராசஸ். இது மூலியமாக தான் டிஹெச்சிபி சர்வரும் கம்ப்யூட்டருக்கும் கம்யூனிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இதில் தான் ஐபியும் அலோகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் டிஹெச்சிபி சர்வர் ஒர்க்கிங். நெக்ஸ்ட் என்னென்னா டிஎன்எஸ். டிஎன்எஸ்னால் யார், அவன் எதுக்கு ஒர்க் பண்ணுறான், அவனுக்கும் நெட்வொர்க்கிங் என்ன சம்மந்தம் அப்படின்னா, டிஎன்எஸ்னால் டொமைன் நேம் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது எப்போ ஒர்க் ஆகுது அப்படின்னா, வெப் சர்வரில் வந்து நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னாலே டிஎன்எஸ் சர்வர் தான் நமக்கு வந்து மேஜர் ப்ளே பண்ணணும். டிஎன்எஸ் நமக்கு என்ன ஒர்க் பண்ண போகிறான் அப்படின்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டரில் வந்து google.comனு ஒன்று வந்து ப்ரௌசராக டைப் பண்ணுறேன் அப்படின்னா, google.comங்கிற நாலேஜ் வந்து கம்ப்யூட்டர் கிடையவே கிடையாது. ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து இன்டீஜர் பேஸ்டு ஒரு சிஸ்டம் மட்டும்தான். அவனுக்கு வந்து ஸ்ட்ரிங் பேஸ்டு நாலேஜ் கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து வேர்ல்டில் வந்து எவ்வளவோ வெப்சைட்ஸ் வந்துருச்சு, கவுண்ட்லெஸ் வெப்சைட்ஸாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வெப்சைட் வந்து மைண்டில் வச்சுக்கவும் முடியாது. அதை பற்றி நாலேஜ் கம்ப்யூட்டருக்கும் வச்சுக்க முடியாது. கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் ஒரு பர்டிகுலர் லிமிட் தான். ஸோ இது எல்லாமே ஐபி அட்ரஸில் வந்து தான் பேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் வேறு ஐபி அட்ரஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த நேமுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வச்சுருப்பாங்க. google.comனா அவனுக்கு ஒரு ஐபி அட்ரஸ், யாகுனா அவனுக்கு ஒரு ஐபி அட்ரஸ். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. இப்போ நான் ஒன்ஸ் google.com டைப் பண்ணேன் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு அது ஒரு ஐபி அட்ரஸ் கிடைச்சா மட்டும்தான் ஓகே இந்த ஐபி அட்ரஸ் கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸ் மட்டும்தான் கிடைக்கும். அந்த ஐபி அட்ரஸ்னால் தான் அதுக்கு amazon.comங்கிற மாதிரி அசைன் பண்ணுவாங்க. அந்த நாலேஜ் கம்ப்யூட்டர் கிடச்சிரும். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் கம்ப்யூட்டருக்கு யார் கொடுக்குறோம் அப்படின்னா அது டிஎன்எஸ் தான் கொடுப்பாங்க. இந்த ஒர்க்கிங் ஃப்ளோ எப்படி நடக்குது அப்படின்னா, டிஎன்எஸ் மொத்தம் 4 காம்போனன்ட் இருக்குது. டிஎன்எஸ் ரிகர்சர், ரூட் சர்வர், டிஎல்டி நேம் சர்வர், அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வர். மொத்தம் 4 காம்போனன்ட் இருக்குது. இந்த 4 காம்போனன்ட் வச்சு தான் கம்ப்யூட்டருக்கும் டிஎன்எஸ்க்குள்ள கம்யூனிகேஷன் நடக்கும். அதாவது ஐபி அட்ரஸ் வந்து நான் கொடுக்கக்கூடிய ஒரு டொமைனோட நேமோட கரஸ்பாண்டிங் ஐபி அட்ரஸ் வந்து கம்ப்யூட்டருக்கு டிஎன்எஸ் அசைன் பண்ணுது அப்படின்னா இந்த 4 காம்போனன்ட் வச்சு மட்டும் தான் நடக்குது. அது எப்படி நடக்குது அப்படின்னா, டிஎன்எஸ் ரிகர்சர் அப்படி என்னென்னா ஃபஸ்ட்டு காம்போனன்ட் ஆஃப் டிஎன்எஸ் சர்வருக்கு வச்சுக்கலாம். டிஎன்எஸ் ரிகர்சர் தான் கம்ப்யூட்டர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு சர்வர். இப்போ நான் google.com அப்படின்னு டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஎன்எஸ் ரிகர்சருக்கு தான் போகும். டிஎன்எஸ் ரிகர்சர் வந்து கொரியை வாங்கிப்பான் கம்ப்யூட்டர்லேருந்து. ஓகே google.com ஒன்று கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி படிச்சுப்பான் டிஎன்எஸ் ரிகர்சர். டிஎன்எஸ் ரிகர்சர் தான் மற்ற டிஎன்எஸ் காம்போனன்ட்குள்ளேயே கான்டாக்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காம்போனன்ட். கம்ப்யூட்டர் கிட்ட டிஎன்எஸ் ரிகர்சர் மட்டும்தான் இருப்பான். டிஎன்எஸ் ரிகர்சர் கூட தான் மற்ற 3 காம்போனண்ட்டும் கான்டாக்டில் இருக்கும். ஸோ டிஎன்எஸ் ரிகர்சர் பார்த்துட்டு இந்த கொரியை வந்து டிஎல்டிக்கு அனுப்புவான். டிஎல்டி ரூட் நேம் சர்வருக்கு அனுப்புவான். செகண்ட் காம்போனன்ட் ரூட் நேம் சர்வர். ரூட் நேம் சர்வர் அப்படின்னா என்னன்னா, இதான் செகண்ட் காம்போனன்ட் ஆஃப் டிஎன்எஸ் சர்வர்னு சொல்லலாம். ரூட் நேம் சர்வரில் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண சர்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஐபிஎஸ்ல கேட்ச் மெமரி எல்லாமே ஸ்டோர் இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் google.comல ஏற்கனவே சர்ச் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதோட ஐபி அட்ரஸ் வந்து ரூட் நேம் சர்வரில் இருந்திருக்கும். ஸோ இங்கேருந்து டேரெக்டாக ரிகர்சருக்கு அனுப்பிடுவாங்க. ரிகர்சர் வந்து கம்ப்யூட்டருக்கு அனுப்பிடுவான். ஆனால் ரூட் நேம் சர்வரில் நான் இல்லை, நான் google.com இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா ரூட் நேம் சர்வருக்கு அந்த ஐடியா இருக்கவே இருக்காது. ஸோ ரூட் நேம் சர்வர் என்ன பண்ணுவான் அப்படின்னா அதை வந்து அதுக்கு மேலே கூடிய டிஎல்டிக்கு அனுப்புவான். ரூட் நேம் சர்வர் வந்து என்ன அனுப்புவான்னா டிஎல்டிக்கு வந்து டாப் லெவல் டொமைன் சர்வர்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து டொமைனை பற்றின நாலேஜ் எல்லாமே இங்கே இருக்கும். டொமைனா அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சர்ச் பண்ணக்கூடிய இதில் வந்து லாஸ்ட்டில் .com .org அந்த மாதிரி சில இது போட்டிருப்போம். அந்த லாஸ்ட் டாட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடியதான் டொமைன் சொல்லுவாங்க. .com ஒரு டொமைனாக இருக்கும், .org ஒரு டொமைனாக இருக்கும், .in ஒரு டொமைனாக இருக்கும். ஸோ டிஎல்டியில் வந்து google.com சொல்லி ரூட் நேம் சர்வர் அனுப்பிடுவான். டிஎல்டி இதை படித்து பார்த்துட்டு ராஸ்டர்.comல இருப்பான். ஓகே இது .com இருக்கக்கூடிய ஒரு டொமைனோட இதுதான் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி படிச்சுட்டு ரிகர்சருக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவான். இவங்க வந்து .com பற்றின இதுதான் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நீ .comக்கு அனுப்பிடு அப்படின்ற மாதிரி ரிகர்சர் தான் அனுப்புவாங்க. நல்லா புரிஞ்சுவாங்க. ஒரு ரிகர்சர் தான் ஃபஸ்ட்டு காம்போனன்ட்டு, செகண்ட் வந்து ரூட் நேம் சர்வர், தேர்டு வந்து டிஎல்டி. ஸோ இவங்க எல்லாருமே ரிகர்சருக்கு தான் கான்டாக்ட் வச்சுருப்பாங்க. ஒன்றுக்கு ஒன்று கான்டாக்ட் இருக்காது, ரிகர்சருக்கு மட்டும்தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ரிகர்சர் வந்து ரூட் நேம் சர்வருக்கு அனுப்பிச்சா ரூட் நேம் சர்வர் வந்து என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு ரிகர்சருக்கு அனுப்புகிறான். ரிகர்சர் வந்து டிஎல்டிக்கு அனுப்புகிறான். டிஎல்டி வந்து .com டொமைன் கீழே தான் இருக்குது. ஸோ இது நெக்ஸ்ட் போய் நீ .comல தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரிகர்சருக்கு அனுப்புகிறான். ரிகர்சர் வந்து இதை வந்து தேடி வந்து அத்தாரிட்டேட்டிவ் அனுப்புவான். அத்தாரிட்டேட்டிவ் என்ன பண்ணுவான்னா .comல இருக்கக்கூடியது மட்டும் என்னன்னா டிஎல்டி வந்து .com ஐடியா வந்து ரிகர்சர் கொடுத்துட்டான். ஸோ ரிகர்சர் வந்து அத்தாரிட்டேட்டிவ்க்கு வந்து .comல மட்டும் தேடி கொடுங்க அப்படின்னு. ஸோ அது அத்தாரிட்டேட்டிவ்ங்கிறது வந்து ஹையஸ்ட் டொமைன். இதில் தான் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் இது நாலேஜ் வந்து இங்கே இருக்கும். எந்த டொமைனாக இருந்தாலும் எல்லாத்தோட ஐபி அட்ரஸும் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ google.com அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக தேடிட்டு google.com கரஸ்பாண்டிங் ஐபி அட்ரஸ் கிடச்சிரும். இதை ரிகர்சருக்கு அனுப்பிடுவாங்க. ரிகர்சர் அதை கம்ப்யூட்டருக்கு அனுப்பிடுவாங்க. இந்த ஃப்ளோவில் தான் ஒர்க்கிங் நடந்துகிட்டு இருக்குது இது வரைக்கும்.
ஹவு டிஎன்எஸ் ஒர்க் இந்த 8 பாயிண்ட் வந்து ஒரு சிம்பிளிஃபை பண்ணி இப்போ கொடுத்துருக்கேன். அதுதான் ஃபஸ்ட் நான் சொன்னது தான். கம்ப்யூட்டர்லேருந்து டிஎன்எஸ் ரிக்கர்சருக்கு வருது. ரிக்கர்சர் வந்து ரூட் நேம் சர்வருக்கு அனுப்புகிறான். ரூட் நேம் சர்வர் என்கிட்ட இல்லை, நீ டிஎல்டிகிட்ட கேட்டுக்கோன்னு சொல்லி ஒரு ரிப்ளை மெசேஜ் அனுப்புகிறான். ரிக்கர்சர் திரும்பி டிஎல்டிகிட்ட கேட்குறான். டிஎல்டி வந்து கரெக்டாக டொமைன் நேம் மட்டும் ஸ்பெசிஃபிக் பண்ணி ரிக்கர்சர்ட்ட கொடுக்குறான். ரிக்கர்சர் அந்த ஸ்பெசிஃபிக் டொமைன் நேம் அத்தாரிட்டி கொடுத்து அதுக்கான ஐபி அட்ரஸை வாங்கி கம்ப்யூட்டர்கிட்ட கொடுக்குறான். இந்த ஃப்ளோவில் தான் டிஎன்எஸ் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதுதான் அந்த 8 பாயிண்ட்ஸு. படிச்சிங்கன்னா நல்லா புரியும். ஸோ ஒன்ஸ் ஐபி அட்ரஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் வெப் சர்வருக்கு வந்து நம்ம அனுப்புவோம். ஏன்னா வெப் சர்வருக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த வெப் சர்வர் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்லாம் எப்படி போகுதுன்னு நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயில்டாக பார்ப்போம். ஏன்னா அது ஒரு பெரிய ஃப்ளோவில் போகும். ஸோ நான் google.com அப்படின்னு ஒன்று டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட ஐபி அட்ரஸ் கிடைக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய ஃப்ளோ நடந்துகிட்ருக்கு. ஐபி அட்ரஸ் கம்ப்யூட்டர் ரீச் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸ் வச்சு ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்டை ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி அதை வெப் சர்வர் கொடுத்து வெப் சர்வர் வந்து அந்த கரஸ்பாண்டிங் ஐபி அட்ரஸ்க்குள்ள வெப் கன்சோலை நம்ம கம்ப்யூட்டரில் குரோம்லேயோ இல்லை அதுலேயோ வெப் கன்சோலில் காட்டுவான். இன்கேஸ் நான் வந்து ஒரு வெப் சர்வர் இப்படி ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னா ஒரு 4 நேம் சும்மா 4 லெட்டர் அடிச்சு .com அப்படின்னு சொல்லி அடித்தேன் அப்படின்னா இந்த ஃப்ளோ டிஎன்எஸ்க்கு இந்த ஃப்ளோ ஃபுல்லாக நடக்கும். ரிக்கர்சர்ட்ட போகும், ரிக்கர்சர்ட்ட வந்து ரூட் நேம் சர்வர் டிஎல்டி அத்தாரிட்டி போகும். அத்தாரிட்டி வந்து இப்படி ஒரு 4 லெட்டர் யாரும் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால தான் திருப்பி வந்து நமக்கு வந்து சில நேரத்தில் சர்வர் நாட் ரீச்சபிள்னு ஒரு எரர் அடிக்கும். இந்த எரர் ஏன்னா அத்தாரிட்டி ரூட் சர்வர்கிட்ட வந்து அந்த ஐபி அட்ரஸ் கிடையவே கிடையாது. ஐபி அட்ரஸ் அவனுக்கு ஸ்டோரே பண்ணல. அதனால தான் இந்த எரர் மெசேஜ் அடிப்பான். ஐபி அட்ரஸ் கரெஸ்பாண்டியாக கிடச்சிருச்சு அப்படின்னாலே ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் மூலிமா வெப் சர்வர்லேருந்து வெப் கன்சோல் நமக்கு கிடச்சிரும். இதுதான் ஒரு நெட்வொர்க்கிங்கில் நமக்கு பார்க்கக்கூடிய வெப் சர்வர் ஒர்க் ஆகிட்டு இருக்க ஃப்ளோ. வெப் சர்வர் எப்படி ஒர்க் ஆகிட்டு ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் எப்படி போகுதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டிருக்கேன். இது இப்போ பார்த்தவங்க புரியும். ஃபஸ்ட்டு இருக்க வந்து exam.comங்கிறது ஒரு கம்ப்யூட்டர். அங்கேருந்து நான் இப்போ exam.com அப்படின்னு அடிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிசால்வருக்கு வருது. செகண்ட் பாயிண்ட் ரூட் சர்வருக்கு போகுது. ரூட் சர்வர் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு தேர்ட் மெசேஜ் இருக்க ரிசால்வருக்கு வர்றான். ரிசால்வர் திருப்பி டிஎல்டியை கேட்குறான். டிஎல்டி வந்து பர்டிகுலர் டொமைனை சர்ச் பண்ணி அதை ரிசால்வர்கிட்ட கொடுக்குறான். ரிசால்வர் வந்து பர்டிகுலர் டொமைனை வச்சு அத்தாரிட்டி கேட்குறான். அத்தாரிட்டி அதுக்கான ஐபி அட்ரஸை கொடுத்துட்றான். அந்த ஐபி அட்ரஸை ரிசால்வர் வந்து கம்ப்யூட்டர் கொடுத்துறான். கம்ப்யூட்டர் வந்து 9th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சர்வருங்க வெப் சர்வர் அதுக்கு கொடுத்து அதுக்கு ப்ராப்பர் வெப் கன்சோலை வந்து கம்ப்யூட்டர் வாங்குறான். இந்த இதில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு ஒரு மைண்ட் மேப் போட்டிருக்கேன். இந்த இதுதான் டிஎன்எஸோட ஒர்க்கிங் ஃப்ளோ, மேஜர் ஒர்க்கிங் ஃப்ளோ. இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.